ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 10ஆம் இடத்துல சூரியன் புதன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே 11ஆம் தேதி செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். மே 14ஆம் தேதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அதே மே 14ஆம் தேதி புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். மே 15ஆம் தேதி சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துலலாம் கிரகம் இருக்கு. அப்போ 9, 10, 11, 12 இந்த இடத்துல கிரகம் இருப்பது உங்களுக்கு அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவிகள், அரசியலில் புதிய பதவிகள், நாடாளும் பாக்கியம், அதே போல் புதிய ஒரு கௌரவ பதவிகள் இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இந்த மாதம் கிரகம் இருப்பது ரொம்ப அதிர்ஷ்டங்க. அதே போல சூரியன் பாருங்க 10ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 10ஆம் இடத்துல இருப்பது நல்ல பண வரவுகளை கொடுக்கும், நல்ல பேச்சாற்றலை கொடுக்கும், நல்ல குடும்ப விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும், கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ சூரியன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அப்போ இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கிரக அமைப்புங்க. மே 14ஆம் தேதிக்கு அப்புறம், மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் லாபஸ்தானத்துக்கு வரார். 2ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுறார். உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும், கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும், பண வரவுல திருப்தி இருக்கும், அரசாங்கத்தினால அரசியல்வாதிகள் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும். அப்போ சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பது தந்தை வழி சொத்து மூலம் யோகத்தை கொடுக்கும். இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். அப்போ சூரியனுடைய போக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் முன்னேற்றங்கள் இதெல்லாம் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. மே மாதம் 11ஆம் தேதி வரையும் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பாருங்க கடகராசிக்காரர்கள், மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலத்தில் அமர இருக்கிறார். இது பாருங்க உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கடகராசிக்காரர்களுக்கு. அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கிற மாதிரி இருந்து அந்த வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த வேலை திரும்ப கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த மாதம் கொடுக்கும். மே மாதம் 11 தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். 10ஆம் இடம் வலுப்பது பாருங்க உங்களுடைய திறமை அதிகரிக்கும். அதே போல மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல ஒரு சிலர் வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி பாருங்க 10ஆம் இடம் வலுப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டுங்க. செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தனது 4ஆம் பார்வையால் உங்கள் ராசியையும் பார்ப்பார். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீடை கொடுக்கும், நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்வது அவ்வளோ சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாயால் இந்த மாதம் பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதிங்க. முதல் தர யோகாதிபதினாவே கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான். அப்போ இந்த மாதம் செவ்வாய் வலுப்பெறுவது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. சொந்த தொழிலில் யோகம் உண்டு, வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் இந்த மாதம் கொடுக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் வலுப்பது. அப்போ செவ்வாய் பகவான் வலுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மாதம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக இந்த சங்கடங்கள்லாம் மாறும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் இந்த மாதம். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் சொல்ல முடியும் கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் வலுப்பது. அதே போல பாருங்க இந்த மாதம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் லட்சுமியை அருளக்கூடிய ஒரு கிரகம்.
அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமையும். அதே போல் புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும் அப்படிலாம் சொல்லலாம் சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் இருப்பது. அதே போல் பாருங்க, மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். குருவோட சேர்ந்து அமர இருக்கிறார். 12ஆம் இடம் விரயம். அந்த விரயஸ்தானத்தில் 2 சுபக்கிரகங்கள் அமர்றாங்க. அப்போ கட்டட தொழில் பண்ணுறவங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் இதுக்கு முன்னால் தடைப்பட்ட ஒரு வீடு கட்டிட்டு இருந்தீங்க, அது தடையாகி போச்சு அப்படின்னா அந்த வீட்டை திரும்ப கட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். புதுசாக ஏதாவது சொத்து எழுதணும், இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ விரயஸ்தானத்தில் 2 சுபக்கிரகங்கள் இருப்பது சுப விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில். சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம், இடம், பூமி, கட்டடம், வண்டி, வாகனம் இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. புது சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 12ஆம் இடம் வலுப்பது பாருங்க, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் 12ஆம் இடத்துல 2 சுபக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு நீண்டகால ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் 2 சுபக்கிரகங்கள், 2மே பாருங்க லட்சுமியை அருளக்கூடிய கிரகங்கள். அவர்கள் 2 பேருமே இந்த மாதம் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க 10ஆம் இடம் 11ஆம் இடத்துலலாம் கிரகங்கள், வலுவான கிரகங்கள் இருப்பது இந்த மாதம் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, வாழ்க்கையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் இது நாள் வரையும் எதிர்பார்க்காத சில யோகங்கள் இந்த மாதம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு நீண்டகால ஆசைகள் இந்த மாதம் நிறைவதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம், இதனால் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். அப்போ மாதக்கரங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சொந்த தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்களில் ஏதாவது பிரச்சனை, அதே போல் வீண் விவாதம் ஆகாது 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யும்போது. அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு நாணயம் பாருங்கள், 2ஆம் இடத்துல கேது இருப்பது நாணய பழுது வரும் அப்படின்லாம் சொல்லலாம். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் மாதக்கரங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறது மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 9, 10, 11 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 6, 7, 8, 9, அதே போல் மே 14, 15, 16, மே 21, 22, மே 25, 26 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.